என்னப்பா இது எக்ஸாம் டயத்துல இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? எக்ஸாம் வந்தா படிக்கணும்னு தெரியாதா? இனிமே படிச்சு என்ன பண்ண போறோம்? நாங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் எடுக்க போறோம். இனிமே படிச்சு என்ன பண்ணா? நீங்க படிச்சா மட்டும் போதுமா? மத்தவங்கள படிக்க வேணாமா? ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்தா அவ்வளோ திமிரா? மேம் அதெல்லாம் டேய் இருடா, நான் பார்த்துக்கிறேன் மேம். நல்ல பேரு. ஒழுங்கா படிக்கிற வழியை பாருங்க. அது எப்படி மேம் பார்த்து நல்ல பேனா போயிடுறா? டேய் நான் பேசிக்கலாகவே நல்ல பையன்டா. எப்படி கதாசிரியர் மாதிரியா? ஆமா கதாசிரியருங்க. டேய் அவனை பத்தி பேசாதடா. எப்ப பார்த்தாலும் சஸ்பென்ஸ் கதை எழுதுற உசுரம் வாங்கிட்டு இருக்கான்டா. எக்ஸாம் இருக்குன்னு தெரியாம கூட அவனுக்கு அப்படின்னு சஸ்பென்ஸ் கதை எழுதுறாப்ல. எங்க இருக்கான் அவன்? டேய் அவன் தானே அந்த மூலையில உட்காந்து எழுதிட்டு இருக்கான்டா கதை. டேய் வாடா நம்ம போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஏய் டைம் இல்லடா, எக்ஸாம் இருக்குடா. டேய் அதான் எல்லாம் படிச்சிட்டோம்ல, வாடா போலாம். என்ன தம்பி கதையா? வாங்கடா. எக்ஸாம் இருக்கிறது கூட தெரியாம உனக்கு அப்படி என்னடா சஸ்பென்ஸ் கதை? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுடா. புரியும் புரியலன்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல சஸ்பென்ஷனா என்னன்னு சொல்லு. டேய் அதாவது சஸ்பென்ஸ்னா தம்பி இந்த தியரி அவுத்துறவெல்லாம் வச்சுக்காத. சஸ்பென்ஸ்னா ஒழுங்கா என்னன்னு சொல்லு. சரி கதையா சொல்கிறேன், ஓகேவா? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. ஒரு ரெஸ்டாரண்ட், சரியா? அங்கே ஒரு அழகான பொண்ணு இருக்கு.
தேங்க்யூ சார். சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சார். இந்த பேப்பரில் என்ன இதுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி சொல்கிறீங்களா? இதுவே இந்த ஹோட்டலுக்கு வர்றது கடைசியாக இருக்கட்டும். சார் இந்த பேப்பரில் என்ன இருக்குதுன்னு கேட்டேன். பொறுமையாக சொல்கிறேன், கோவமாக சொல்ல வச்சிடாதீங்க. ராஜ் சார், என்ன சார் இங்கே நிற்கிறீங்க? இல்லை, பைக் கொண்டு வரல, அதான். வாங்க சார், நம்ம வண்டியில் போகலாம். இல்லை பரவாயில்ல, வாங்க சார், உட்காருங்க, ஏறுங்க. என்ன சார், பைக் வாங்கினதுலேருந்து எங்கெல்லாம் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? முன்னாடிலாம் நம்ம வண்டியில் அடிக்கடி வருவீங்க, இப்போ சுத்தமாக வர்றதே இல்லை. உங்களுக்கு என்ன சார், லைஃப் செம்மையாக போகுது. எங்கள் பொழப்பு தான் சார் பெரும் பேஜாராகுது. எங்களுக்கு சவாரிலாம் வர மாட்டேங்குது. நிறைய பேர் வண்டியை வாங்கிட்டனால இப்போ பாருங்கள் எங்கெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் எங்களை பார்த்து யோசிக்கலையா? இப்படி தான் சார் எங்கள் பொழப்பு இருக்குது. என்ன சார், வண்டியில் ஏறினதுலேருந்து நான் தான் பேசிட்டு வரேன், எனக்கு எதுவுமே நீங்கள் பதில் சொல்லாமல் வந்துட்டுருக்கீங்க சார். சார், ராஜ் சார். என்ன சார், நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன், நீங்கள் ரொம்ப அமைதியாக வந்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் இல்லை. என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? இல்லை, இந்த பேப்பர் என்ன இதுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி சொல்ல முடியுமா? கொடுங்க சார். கொஞ்சம் கீழே இறங்குங்க, வேற வண்டி பார்த்துக்கோங்க. வாங்க, சீக்கிரமா வரேன்னு சொன்னீங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. மாமாவும் அத்தையும் உங்களுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போதான் கிளம்பி போனாங்க. என்னாச்சுங்க, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? ஆஃபீஸில் எதுவும் ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை, லைட்டாக ஹெட்டேக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. காஃபி டீ ஏதாவது? இல்லை, வேணாம். என்னங்க ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, ரெஸ்டாரண்ட் போனேன், அங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு. என்ன அறியாமலே நான் அந்த பொண்ணை நான் பார்க்க ஆரம்பித்தேன். போகும்போது பேப்பரில் சம்திங் எழுதி வச்சுட்டு போயிடுச்சு. எனக்கு தமிழ் ரீட் பண்ண தெரியலன்றதுனால அதில் என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியல. அதை ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட காமிச்சேன், அவர் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டாரு. டாக்ஸி டிரைவர்கிட்ட காமிச்சேன், என்னை பாதியிலேயே இறக்கி விட்டாரு. அதான் வேற யார்ட்டாவது காமிச்சா எதுவும் ப்ராப்ளம் வந்துடும் தான் யார்ட்டையும் காட்டில் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி என்னங்க அந்த பேப்பரில் எழுதிருந்துச்சு? பேப்பர் வச்சுருக்கீங்களா? இருக்கு, ஆனால் வேணாம். அப்படி என்னங்க இருக்கு? ஒரு பொண்ணு ரசிச்சதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இல்லை, வேணாம். கொடுங்கண்ணா. என்னாச்சு ஜெனி? ஜெனி, ஜெனி சொல்லிட்டே இருக்கல. ஜெனி கதவு தர. ஜெனி சொல்றது கேக்குதா இல்லையா? ஜெனி, ஜெனி. இவ்வளவு கத்திட்டே இருக்கல, என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள நீ? அப்படி என்ன இருந்துச்சு இந்த பேப்பர்ல? ஜெனி,
ஜெனி எங்க போற? சொல்லு ஜெனி. ஜெனி என்னமா சொல்லிட்டே இருக்கல, எங்க போற நீ? இதோ பாருங்க ராஜ், நான் எங்க போறேன் எங்க வரேன்னு கேக்குற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. உனக்கு தொட்டு தாலி கட்டி இருக்கேன், எனக்கு ரைட்ஸ் இல்லையா? என்ன ரைட்ஸ் இருக்கு? எந்த ரைட்ஸும் இல்ல. உனக்கு தாலி கட்டி இருக்கேன்டி, அந்த ரைட்ஸ் கூட இல்லையா எனக்கு? இந்த தாலி தானே உங்களுக்கு பிரச்சனை. ஏய் அந்த பேப்பர்ல என்னடா எழுதி இருந்துச்சு? ஏய் சொல்டா. சொல்றியா இல்லையாடா? அதான்டா சஸ்பென்ஸ். என்னையா பரீட்சையில் எழுதிருக்கீங்க? 6 மாசமா என்னத்தை படிச்சு கிழிச்சிங்க? பேப்பர்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. பிரின்சிபல் கூப்பிட்டு என்னை அந்த திட்டுறாரியா? ஏ குணா, இங்க வா. உனக்கு என்னாச்சு? நீ தானே எப்பயுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவ, என்னாச்சு சொல்லு. வாயை திறந்து சொல்லுப்பா. இல்லை மாஸ்டர், இதுக்கெல்லாம் காரணம்